ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ரொம்ப நாள் ஆச்சு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்து முதல் வீடியோ போட வந்திருக்கோம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பற்றி தான் பேச வந்திருக்கோம். என் கூட யார் இருக்கான்னா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டே ஹாய்டா. ஹாய் ஹரி. என்ன ஆச்சுன்னே தெரில. அதாவது எல்லாமே கரெக்டாக போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த நடுவில் அந்த டெத் ஓவர்ஸ் தான். போன மேட்ச் இந்த ஆர்சிபி மேட்ச்சில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சோ அதே மிஸ்டேக் தான் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன கிஷோர், கரெக்டு தானே? அடி இந்த சீசனே உங்களுக்கு தூபே வேஸ்ட் நீ ஒத்துக்குவியா இல்ல ஒத்துக்க மாட்டியா? இல்லடா, எனக்கு இந்த மேட்ச்ல எனக்கு என்ன தெரியுமா எனக்கு ஒரு ரியலைஸ் பண்ணேன். எல்லாம் தோனியை சேஃப் கார்ட் பண்ணணும்னு ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்க்கும்போது எனக்கு தூபே என்ன பண்றானுங்க, இவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன்டா கிஷோர். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அஸ்வின், ஜடேஜா எல்லாத்தையும் முன்னாடி இறக்குறாங்க. அது என்னடா ஹரி, அது மூவ், அது முதல்ல நீ அது கரெக்டா சொல்லு. நீ அதுதான் ஒரு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி நீ ஒருத்தவனை மேல அனுப்புனா ஓகே. அஸ்வின் ஒரு பிஞ்ச் ஹிட்டரா நீ அனுப்புற, ஜடேஜாவே அந்த கேட்டகரியில தான் அனுப்புறீங்க. நீ இது 2 விக்கெட் வேஸ்டா போயிட்டு விக்கெட் பிரஷர் வருது ஹரி. எல்லா மேட்சும் 84 ரன் வந்தாலும் 5 விக்கெட்ஸ்க்கு வந்துருது. இல்ல, நான் தூபேவை குறை சொல்றதுக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட்டையுமே குறை சொல்லணும். ஏன் தூபே ஏன் ப்ரெஷர்ல கொடுத்தா ஆட மாட்டானா? இவனுங்களும் காரணம் தான்டா அதுக்கு. அதாவது சொல்றேன், அவனை ஒரு இந்தியன் பிளேயராவே பாக்க. இந்தியாவுக்கு பவுலிங் போறான், பேட்டிங் ஆடுறான், 2 டவுன்ல அவனை கொண்டு போய் ஏதோ சும்மா பதுக்கி வச்சு அவனை பெரிய ஹிட்டர் மாதிரி வச்சிருந்த அவனை ஆட விடுங்க அட்லீஸ்ட். எனக்கு அரி அவனும் ரொம்ப இது டாட் பால் ஹரி, சிங்கிளே மாத்த முடியல ஹரி. எத்தனை டாட் பால் போடுறான் தெரியுமா ஹரி? இல்ல, இந்த ஹசரங் ஏதோ 2-3 6 அடிச்சனால தப்பிச்சான். இல்லனா அங்கேயுமே கேஸ் ஆயிருப்பான். 2 6 2 4 அடிச்சிருக்காரு. அப்படி 32 பாலுக்கு 39 அடிச்சிருக்கான். அப்படி உனக்கு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிளேயர் இதுக்கு இதை நீ யூட்டிலைஸ் பண்ணனா என்னன்னு சொல்லு. சரி, எனக்கு அடுத்த ஒரு டவுட். இப்போ இவங்க ராஜஸ்தான் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நீ அஸ்வின் அப்போ 11ல் இருப்பான்னு நினச்சியா? சிஎஸ்கே பேட்டிங் இப்போ அஸ்வின் 11 உனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு? ஏன்னா எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதான் அஸ்வினை பிஞ்ச் ஹிட்டரா யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 11ல் வைக்கிறதுக்கு அதான் மெயின் ரீசன். அவன் 1 டவுன் 2 டவுன்ல சாம் கரன் இடத்துல அஸ்வினை போடுறதா பிளானே போல. ஆனா அது எனக்கு தெரிஞ்சது அது எப்படி அவங்க இது யோசிக்கிறானுங்க சத்தியமா எனக்கு புரியவே மாட்டேங்குது. டிஎன்பிஎல் அது புரியுது. டிஎன்பிஎல்ல ஆடுறதெல்லாம் லோக்கல்ரா. இங்க இது கடைசி மேட்ச். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அஸ்வின் 11ல் வச்சதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இறக்கி விடாதீங்கடா. அப்படி உன்னோட பெஸ்ட் 1 டவுன் பிரீவிஸ் நீ இறக்குனேன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் நீ பிரீவிஸோட இதுல. இல்லடா, நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீ இப்படி சொல்றல, சரி இப்ப நீ யோசிச்சு பாரு, டெத்துல உனக்கு அஸ்வின், ஜடேஜா, தோனி, இது நீ எப்படி பாப்ப? அப்படி கிடையாது ஹரி. நீ டாப் 3 அதே 3 வச்சுக்க. உர்வில் பட்டேலுக்கு அடுத்தது நான் யாரை இறக்குவேன்? பிரீவிஸ் இறக்கிடுவேன். அதுக்கு அடுத்து தூபே, தோனி. உனக்கு அந்த லைனை போதும். இதுல அப்படியும் உனக்கு சோக் ஆச்சுன்னா நீ ஜடேஜாவை நீ அப்போ பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நீ வச்சுக்கோ. இல்ல, நான் என்ன சொல்லுவேன், இன்னும் ஒரு படி மேல போய் தூபே முன்னாடி இறக்கி நீ ஒன்னும் இதெல்லாம் பண்ண வேண்டாம். நீ வழக்கம் போல என்ன பண்ணுவ, போய் சுத்திட்டு எனக்கு போதும், நீ ஒன்னு அடியில் அவுட் ஆயிட்டு வா. அதே ஓகே தான் சொல்றேன். ஆமா, அது பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு என்ன பண்றானுங்க, தூபே அப்படியே ஸ்டாக் அப் பண்றானுங்க. இவன் எனக்கு தெரிஞ்சு தூபே ஃபினிஷரா பாக்குறது ஒரு மட்டமான ஒரு டெசிஷன். அவன் ஃபினிஷரே கிடையாது. ஏன்னா இப்ப ஆல்ரெடி தோனிக்கு ஒரு இனோவேஷன் இன்னைக்கு ஏதோ ட்ரை பண்ணாரு, அது கேட்ச் அப் ஆயிடுச்சு, ஓகே. ஆனா தோனியும் அதே மாதிரி பிளேயர் தான், தூபேயும் அதே மாதிரி பிளேயர் தான். அவங்க அந்த ஆர்க்ல போட்டு அடிக்கிற மாதிரி பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு டிவால் பிரேவிஸ் ஒரு ஃபினிஷரா பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இது நினைக்கிறேன் ஃபினிஷரா கூட அட்லீஸ்ட் நீ சொன்ன மாதிரி தூபே மேல இறக்கிட்டு தூபே கடத்தி இறக்குங்க. இந்த ஜடேஜா அஸ்வின்ற மூவ் அரி மொத்தமா இந்த சீசன் ஓட்டியாச்சு, அவ்வளவுதான். அடுத்த சீசன் நீ பேட்டிங் லைன் அப் எடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த மாத்திரையே அவங்கள ரீட்டைன் பண்ணிட்டு நீ ஒரு ஹிட்டரை எடுத்தே ஆகணும் அந்த 1 டவுன் 2 டவுன் ஸ்பாட்ல. ஓகே, நம்ம அதை பற்றி பேசும்போது இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்கை பற்றியும் பேசியே ஆகணும். பேட்டிங்கில் பார்த்தோம்னா யுத்வீர் சிங் அவன் பார்த்தா செமையா, அவன் தான் அந்த இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுத்தான், அவன் நல்லா போட்டான். அதுக்கப்புறம் ஆகாஷ் மதுவால் செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணான்டா அந்த டெத்தில், சூப்பராக ஆகாஷ் போட்டான். அதாவது லைட்டாக 1 பால் மிஸ் பண்ணான், பட் அதுவுமே சிஎஸ்கே யூட்டிலைஸ் பண்ண முடியல, பட் சூப்பராக போட்டானுங்க. அதை பத்தி நினைக்கிறடா அந்த யுத்வீர் சிங்? நான் சூப்பரா போட்டேன், அக்ரி பண்ணிக்கிறேன். பட் யுத்வீர் சிங் எனக்கு கிடைச்ச எந்த விக்கெட்டுமே அவ்வளோ ஒரு நல்ல பால் கிடைச்ச மாதிரிலாம் தெரியல. கான்வே ஏதோ அடிக்க போய் ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. உர்வில் பட்டேலுக்கு ஸ்லாட் பால், பேட் திரும்பிருச்சு. ஸோ எனக்கு ஓகே, இன்னைக்கு 3 விக்கெட் காலம்னு பார்த்தா இருக்கு. பட் 12 எக்கனாமி, அவங்க டீம்ல அதிகமான எக்கனாமி யுத்வீர் சிங் அந்த அடி அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு மதுவால் சொல்றேன், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசியா போட்ட துஷார் கூட டெத் ஒரு சூப்பரா போட்டான். ஸ்டார்டிங் அடி வாங்கிட்டு டெத்ல சூப்பரா போட்டான். ஹசரங்காவுமே நல்லா தான் இன்னைக்கு போட்டான், அவனுமே சூப்பரா போட்டான்.
அந்த 2-3 சிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே 4 ஓவர் 27 தான் சூப்பர் இதுதான். சூப்பர் bowling. அப்புறம் பார்த்தேன்னா இவங்க மற்றபடி பார்த்தா நீங்க இந்த டெத்து தான் மெயினாக வந்து காசு பண்ணது. எனக்கு வந்து 200க்கு மேலே போக வேண்டிய ஒரு ஸ்கோரு. ஆனால் அந்த டெத்தில் மறுபடியும் இந்த தோனி தூபே மாட்டிக்கிட்டாலே அவங்களுக்கு பெரிய இதே பண்ண தேவையில்லை. யாக்கர் தான் போட்டால் போதும், அவ்வளோதான். இவங்களை வச்சு ஈஸியாக ஓட்டிடலாங்கிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்குமே வந்து டெத்தில் இது பண்ண முடியல. ராஜஸ்தான் பேட்டிங்கை பற்றி பார்ப்போம். லைக் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஓவர் சூப்பராக போட்டாங்க. அந்த ஸ்விங்கு அந்த பேஸுக்கு செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஓப்பன் பண்ணிட்டான் கேட்டேன். அது என்னடா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தியா? ராஜஸ்தான்ல அந்த சேஸ் எல்லாம் பண்ணியிருந்தா என்ன டாப் 2ல இருக்க வேண்டிய டீம் மாதிரி எல்லா மேட்சுமே எந்த மேட்சுமே அவங்க ஒன் சைட்ல அடி வாங்கலாம். பவுலிங் ஓகே மட்டிதான், அவங்க பவுலிங் வந்து எப்ப பார்த்தாலும் அடிதான் வாங்குறாங்க. பட் பேட்டிங்ல நீ எவ்வளவு கொடுத்தாலும் சேஸ் பண்ற அளவுக்கு டீம் இருக்கு அவங்க கிட்ட. இடையில ஏதோ ஒண்ணு ஆகுது, அவங்களுக்கே புரியல இந்த சீசன் ஃபுல்லா எதனால தோக்குறோம். எப்படினாலும் அந்த 5 ரன் 10 ரன்ல தோத்துறாங்க. யாரோ நடந்திருக்க வேண்டியது டார்கெட் கம்மினால ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அந்த வைபவ் சூரியவன்சி அடிக்கிற என்ன ஏரியா இந்த ராகுல் டிராவிட் மோன்ஸ் அடிக்கிறத வந்து என்னமோ ஹோம்வொர்க் எழுதி கொடுக்குற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. ஹரி இது எல்லாமே நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பவர் பிளே பேஷர் இந்த மாதிரி பவர் பிளேல வந்து அடிக்கிறது பார்த்திருக்காரு. இன்னைக்கு ஏன் பவர் பிளேலயும் அடிக்கல? 14 வயசு பையன் பவர் பிளேலயே அடிக்கல. 17 பால்ஸ் என்னமோ 19 என்னமோ தான் இருந்தான். பவர் பிளே அடுத்து ஸ்பின்ல நீ எக்ஸ்ட்ரா கவர் மேல அந்த இடத்துல 95 மீட்டருக்கு அடிக்கிறான்னா என்ன ஏரியா அது இருக்கு? ஏன்னா நான் இந்தியன் காலப்புலாம் நீ யோசிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் டொமஸ்டிக்ல ஒரு 2-3 மேட்ச் பார்த்துட்டு அழகா நான் இந்தியன் டீம்லயே அட்லீஸ்ட் ஸ்குவாட்லயே வச்சிருப்பேன். இந்த ஃபார்முக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி போடலாம். அந்த 14 வயசுல இந்த டெம்பரமெண்ட் காட்டுறது ஆச்சரியமா இருக்குது. அந்த நான் நினைச்சா அடிச்சு ஆடுற கேம் வச்சிருக்கான். இன்னைக்கு வந்து இந்த பிச்சை பார்த்துட்டான். லைக் சிஎஸ்கே பேட்டிங் பார்த்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ண போய் விக்கெட் வந்ததை பார்த்துட்டு கரெக்டா ஆடினானுங்க. அப்புறம் அந்த பால் ஸ்விங் கட் ஆனோடனே அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இன்னைக்கு சஞ்சு சாம்சனுக்குமே இன்னைக்கு அடிச்சிட்டான். சிஎஸ்கே மொத்தம் இன்னைக்கு ஆயுஸ் மாத்திரையும் நல்லா அடிச்சான். டிவால் பிரேவிஸ்க்கு அவுட் ஆனது ஒரு எக்ஸ்ட்ரானரி பால் ரிவர்ஸ் ஸ்விங். நான் இன்னைக்கு இந்த வருஷம் ஐபிஎல்ல ரிவர்ஸ் ஸ்விங் இப்பதான் பாக்குறேன். செமையான பால் அது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஓவராலாக பார்த்தோம்னா இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு 2 டீமுமே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரே கோடில் போன மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா இந்த டெத் பவுலிங் தான். சிஎஸ்கேக்கு இந்த டெத் பவுலிங் இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த 10 ரன் கட்டிட்டு அழ போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கூட எனக்கு புரியல. ஆக்ஷனில் போய் எடுக்க முடியுமா இல்லை நேத்தன் லீஸ்க்கு திருப்பி இது எத்தனை எல்லா ரிவ்யூலும் சொல்லியாச்சு டெத் பவுலிங் இல்லை டெத் பவுலிங் இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு டெத் பவுலிங் பெருசாக வேலைக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன்டா இந்த மேட்ச்ல. டெத்தே போல ஏறி 5 ஓவர் 16 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஏறி இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஜடேஜாவும் சரி, நூர் அகமதும் சரி, அஸ்வினும் சரி. அஸ்வின் விக்கெட் ஓகே, பட் எப்படினாலும் 40ன்றது அஸ்வின் எங்க எல்லா மேட்சும் வர வர அஸ்வின் எடுத்ததே அந்த எக்கனாமிக் தான். பட் இந்த சீசன் வந்து எனக்கு ஹரி இந்த சீசன் சிஎஸ்கே போனது மெயின் காரணம் வந்து சீனியர் பிளேயர்ஸ் தான். ஹரி நான் யங்ஸ்டர்ஸ்லாம் குறைய சொல்ல மாட்டேன். எல்லா யங்ஸ்டரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். சீனியர் பிளேயர்ஸா இருக்கிற யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடல. இதுதான் ரீட்டைன் பிளேயர்ஸ்மே பெருசா இது பண்ணல. தூபேல பியூர் டிசப்பாயின்ட்மெண்ட். ஒரு மேட்ச் வந்து அடிக்கல இந்த சீசன். அந்த தூபேனா உனக்கு என்ன தெரியும்? ஸ்பின்ல வருவான். அந்த 25 பால் 60, 25 பால் 50, அதுதான் தூபே. இந்த சீசன்ல ஏதோ 35 பால் 40, 35 பால் 39. இன்னைக்கும் பாரு ரன் மட்டும் தான் வருதே சொல்லியே டீமுக்கு இம்பாக்ட் ஒண்ணுமே இல்லை தூபே இந்த தடவை. அது எனக்கு இதுல என்ன ஆயிருன்னா 2 தோனியும் தூபே கடைசியில மாட்டிக்கிறானுங்க. 2 பேரும் ஒரே ஷார்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அதுதான் வந்து என்ன பண்றது, அப்படி ஆயிருது. சிஎஸ்கேல யாருமே இனோவேஷன் கிடையாது. யாருமே அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீ யாக்கர் அந்த சும்மா அந்த ஸ்லோவர் பால் வேற ரிவர்ஸ் ஸ்வீப் இந்த லேப் ஸ்வீப் அதெல்லாம் யாருமே அடிக்க போறது இல்ல. நீ பேட் பால் போட்டேன்னா பனிஷ் பண்ணுவாங்க. நீ ஓரளவு குட் பாலா போட்டா கூட தப்பிச்சிடலாம் சிஎஸ்கே டெத் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. இது எல்லா வருஷமும் இதான் நடக்குது. சிஎஸ்கே தோக்குற மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். டெத் பவுலிங் அவங்க நீ ஓரளவுக்கு ஒரு 70% நல்லா போட்டா கூட அவங்க டிஃபெண்ட் பண்ணிடலாம். நீ ஆனா பேட் பால் போட்டா பனிஷ் பண்ணணும், அவ்வளவுதான் சிஎஸ்கே மைண்ட் செட் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் எல்லாம் மாறிட்டாங்க. ஸ்வீப் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. அதான் இன்னைக்கு தோனியே பொறுத்தது போதுன்னு அவரே ஏண்டா அவர் 43 வயசுக்கார அதுதான் எனக்கு தோணுச்சேன்டா. 43 வயசுக்கார இன்னோவேட்டிவ் ட்ரை பண்றாரு. நீ எல்லாம் என்னடா இன்னமும் காலுக்கு போட்டா காலா போட்டா அடி வாங்குறேன்னு கேட்கறோம்னு தான் தோணுச்சு. ஒன்னும் ட்ரை பண்ண மாட்டாங்க. வந்தா தோனி மேலதான் பிரஷர் தூக்கி போடுறான்டா இவன். சீரியஸா என்னத்த சொல்ல. 2022 சீசன் தான் தோனிக்கு உண்மைக்கு பெஸ்ட். அந்த கப் அடிச்ச சீசன் நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டு ஆடிட்டு போங்க அவ்வளவுதான் மட்டும் கொடுத்துட்டு கேப்டன்சி பண்ண வச்சு நல்லா இருந்துச்சு. இப்ப மாறிடுச்சு திருப்பி. எனக்கு தோனி கிட்ட போறதெல்லாம் வந்து எனக்கு இதா தெரியல. 43 வயசுல போயிட்டு இவ்வளவு ப்ரெஷர் போட்டு நீ தான் அடிக்கணும், நீ தான் கேப்டன் பண்ணணும், நீ தான் டீம் கீப்பிங் பண்ணணும் எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு புரியல.
என்ன தோனி இருக்க வரைக்கும் இவங்க மேனேஜ்மெண்ட் தப்பிச்சிரும்டா. என்னைக்கு தோனி போறானோ அன்னைக்கு தான் ஃப்ளெமிங் சட்டையை பிடிப்பானுங்க. அது வரைக்கும் தோனியே எல்லாத்தையும் நான் நான் அணை கட்டிக்கிறேன் அணை கட்ட போறாரு. இதுதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் விட மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட்ல உட்கார வைப்பாங்க தோனியை எனக்கு தெரிஞ்சு. அது எவ்வளவு தூரம் கொண்டு தோனி போறாங்கன்னு தெரியல. இருந்துட்டு அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன், தோனி நீங்க ஒரு சும்மா ஒரு கன்சிடர் பண்ணுங்க. இப்படி ஒரு ஃபினிஷர் இருக்காரு, லெஜண்ட் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பால் 4 பால் அப்படி மட்டும் கன்சிடர் பண்ணி வேற ஒரு ஃபினிஷர் எடுக்கணும். நீ தோனி தான் எனக்கு மெயின் ஃபினிஷர், அவரை சுத்தி தான் டீமே இருக்கும்னா என்னடா ஏரி? வருஷத்துக்கு ஒரு 2 மாசம் ஆடுறதுல என்ன மிஞ்சி போனா மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டா ஒரு 2 மேட்ச் வருஷத்துக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியும் 14 மேட்ச்ல. கரெக்டா? அதுவும் இந்த சீசன் அடிச்சாச்சு. சரி, ஓகே. இவனுங்க இவ்வளவுதான். இது வந்து அவ்வளவுதான். அடுத்த வருஷம் தான் வந்து ஏதாச்சும் ரீபில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்ப அப்படியே நம்ம அந்த டேபிள் டாப்பர்ஸ் பத்தி பேசிடுவோம். என்னடா சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ நடக்குது. ஜிடி பார்த்தா டேபிள் டாப்ல இருக்காங்க. நீ அக்லியஸ்ட் டீம்னு சொன்ன, எப்ப சொன்னியோ? அக்லியஸ்ட் டீம்னு நான் அந்த ஒரு இது மட்டும் டேக் பேக் பண்ணிக்கிறேன் ஹரி. வேற வழியே கிடையாது ஹரி. எந்த லைஃப்லயுமே நான் அப்படி பார்த்து ஒரு ஓப்பனிங் ஃபெயிலியரே ஆகாம 14 மேட்ச் எப்படி விளையாடும் நீ பாத்திருக்கியா சொல்லு? இல்லவே கிடையாது, இல்லவே இல்ல. சிஎஸ்கே பிரைம் சிஎஸ்கே எடுத்தா கூட நான் இந்த அளவு கன்சிஸ்டன்சியான நான் பார்த்ததே கிடையாது. முடியாது. 2 பேரும் ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இருக்கும். அதுவும் இல்ல இந்த தடவை. 2 பேருக்கு ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இல்ல. தேவையானப்ப அடிச்சறாங்க. அந்த 200 சேஸ்ல அப்படி ஒரு ஈஸியான சேஸ் நான் பார்த்ததே இல்ல. ரிஸ்கே எடுக்காம ஒண்ணுமே பண்ண முடியல ஹரி. அந்த சாய் சுதர்சன் ஆடுறது வந்து ரிஸ்கே எடுக்கல. லைக் எப்படி வந்து நம்ம உங்க சைடு பேசிக்கிட்டு இருக்கோம், எவனாச்சும் ஒருத்தர் வந்து தைரியமா தூக்கி அடிக்கணும். ஆனால் சாய் சுதர்சன் பார் இன்னுமே அந்த ஒரு கரெக்டாக கேப்ல பிளேஸ் பண்றது அதை சூப்பரா பண்றான். அதனாலதான் அவனுக்கு ப்ரெஷர் வந்து, அதாவது வந்து கில்லு எவ்வளவு அடிக்கிறானோ அதுக்கு முக்கியமான காரணம் சாய் சுதர்சன் தான் என்ன கேட்டா. 100% டீமுக்கு சாய் சுதர்சன் பண்றது அந்த டாப் 3 இது. ஆனா எனக்கும் தெரியல, நானும் சொல்லிட்டே இருக்கேன் அந்த 2-4-3 வந்தா என்ன ஆகும். எனக்கும் அதை எப்போ பார்க்க போறேன்னு தெரியல. அது ஒரு மேட்ச் தான் வந்தது, மும்பையோட தான் வந்தது. அப்பயுமே வந்து எப்படியோ கொஞ்சம் 15 ஓவர் வரைக்கும் நின்னுட்டேன். அதுதான். சரி, அதுக்கப்புறம் இவங்க பார்த்தோம்னா ஆர்சிபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க அந்த கேலிபருக்கு அவங்க கன்ஃபார்ம் வந்து வந்துருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அப்புறம் பிபிகேஎஸ் பார்த்தா அவங்களும் சடனா ஸ்லைட்டா அப்படியே உள்ள வந்துட்டாங்க பத்தியா? பிபிகேஎஸ் பேட்டிங் வச்சு பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஹெவி டீம் மாதிரி, அதை வச்சே எல்லா மேட்ச் ஜெயிச்சிடறேன். அவன் விக்கெட் போனாலும் கவலை. அவ்வளோ குவாலிட்டியான பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ல ஃபுல் குவாலிட்டி. யாரு நேகல், வதீரா, பிரியன் சாரியான்னு இருக்கிற வர்ற பெஞ்சில் வர அந்த செஜ்ஜுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் இன்னும் காட்டல. அவனும் அடிச்சா அந்த அடி அடிப்பான். ஸோ டீமே வந்து அவங்களுக்கு பேட்டிங் ஹெவி தான். நீ பவுலிங் அவங்களை அடிச்சிடலாம் எப்படினாலும், எல்லா தாட்டியும் 200 அந்த மாதிரி அடிச்சிடலாம். ஆனா பேட்டிங் அவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்போ எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. பிரப் சிம்ரனும் சரி, ஓப்பனிங்கும் சரி, ஐயரும் சரி, எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. அந்த டீம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம நினைச்சோம் ஆக்ஷன் பண்ணும்போது ஓகே ஃபாரினர்ஸ் ஹெவி அப்படின்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்து கரெக்ட். ஃபாரின் அவங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ அவங்க 4 ஃபாரினர் இல்லாம கூட ஆடலாம். அதுதான் ஒரு ஆச்சரியமா அவங்க பண்ண ஒரு செமையான மூவ் அது. சரி, ஓகே. நாளைக்கு மும்பை டெல்லி மேட்ச் நடக்க போகுது. யார் அடுத்து இந்த 4th குவாலிஃபை ஆக போறா? கேள்வியே கேட்க கூடாது. டீம் படினா ஃபார்ம் மும்பை தான். பட் நாளைக்கு வந்து வெதர் 90% இருக்கான். ரெயினுக்கு அப்படி ரெயின் ஆனா என்ன ஆகும்? யார் இப்ப ரெயின் ஆனா ஒரு பாயிண்ட். சோ நான் ரன் ரேட் படி அடுத்த மேட்சும் டிசி தோத்துட்டா மும்பை குவாலிஃபைட். அது வான்கடையில ரெயின் கட்டையிலாயி மும்பையை சேஸ் பண்ண விட்டா ஆல்ரெடி வின் தான். பட் நாளைக்கு 90% ரெயின் போட்டிருந்தாங்க வெதர் ரிப்போர்ட்ல. சரி, ஓகே. நம்ம வந்து இதுக்கப்புறம் நாளைக்கு மேட்ச்ல தெரிஞ்சிட போது டாப் 4 டிசைட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு மும்பை தான் ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை டா கிஷோர். பை ஹரி. பை கைஸ். பை.